ஓகே. வணக்கம். ஸோ 19 4ஆம் மாதம் 2025. ஸோ எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது யார் உடம்புல இருக்கான்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இந்த மாதிரி மாற்றப்பட தேவையில்ல. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அப்பா கூட இன்றைக்கி எல்லாம் ஃபேம் ஆகணுன்னே, பிள்ளைங்களுக்கு ஒரு கல்வி கிடைச்சோன்னு ஸ்பாட்டில் பெருசாகணுன்னே, இங்கேயே சரி இந்தியாவில் சரி எங்கே வேணாலும் சரி ஃபேம் ஆகணுன்னு ஒன்று அவங்க விளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம மலேசியாவில் கொஞ்சம் 2-3 பேர் டிக்டாக்ல அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க. ஸோ நான் ஆர்மியில் மாட்டிட்டேன்னா சின்ன பிள்ளையிலேருந்து என்னோடய ஓட்டம் என்னோடய செயல் என்னோடய பிரஜலன், அதாவது எங்கே போகணும் எங்கே வரணும்னு எண்ணெய் வச்சு இல்லை, எண்ணெய் வச்சு இல்லை, எல்லாம் இம்ப்ளான்ட் போட்டதை வச்சு நானும் எவ்வளோ கெஞ்சிட்டேன், முட்டி போட்டு கெஞ்சிட்டேன். ஸோ இன்றைக்கி இஷ்டத்துக்கு யாராச்சும் மணி அடித்து சாமி கும்பிட்டு அடிப்பாங்களா? எனக்கு அப்படிதான். திடீர்னு வீட்டுக்காரர் லேட்டாக வராரு வேலை விட்டு. எங்கள் அம்மா கொஞ்சம் கிச்சனில் வேலை இருந்தாங்க சமைக்கிறதுக்கு. சரி, அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மணி அடித்து நான் சாமி கும்பிட்டேன்னா என் வீட்டுக்காரர் வேலையிலேருந்து வருவார். அவருக்கும் தெரியாது. அன்றைக்கி தான் பெரிய பிரச்சனை. அன்றைக்கி தான் மம்டி எடுத்து அடிக்கிறது, அது அடிக்கிறது. ஸோ இங்கே சும்மா அடிக்க சொல்ல மாட்டாங்க. மம்டி எடுத்து அடி, கிணை எடுத்து அடி, பைஸ்கிள் கம்பி எடுத்து அடி, இரும்பு கம்பி எடுத்து அடி, சோஃபா தூக்கி அடி. அதுவும் சின்ன சின்ன சோஃபாலாம் இல்லை, பெரிய பெரிய சோஃபா, கட்டை, பேம்பு, எது கிடைக்குதோ அண்ணா ரத்தம் ஊற்றி இவனுங்க இதை பார்ப்பானுங்க. ரத்தத்தை பார்த்து ரசிப்பானுங்க. ஸோ இவங்க யார் எது எதுக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி நான் சின்ன பிள்ளைலேருந்து சுற்றி வந்தது. அவங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சு. பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை, ரொம்ப வருஷம் பிள்ளை இல்லை, 15 வருஷம் பிள்ளை இல்லை, கர்ப்பப்பை கோளாறு, என்னென்னமோ பிரச்சனை. இப்போ மெடிக்கலில் என்னென்ன இருக்கோ அது ரொம்ப பிரச்சனை. பிள்ளை இல்லாமல் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பிள்ளை தான், அப்புறம் பிள்ளை பிறந்து இறந்துடுறது. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் நீங்கள் ஓட்டுறீங்களோ இல்லையோ, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் சொல்கிற இதில் சம்மந்தம் இல்லைன்னு யாரு கூடயும் வாழ விடாமல் என் புருஷனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தெரியாது, அவங்க இடையில வந்தவங்க தெரியாது. ஸோ நேஷன்கள் இருக்கும்போது நான் நிறையா இந்த சேரிட்டி செய்கிற வெள்ளைக்காரவங்கள்ட்ட தான் பழகுவேன். ஸோ இது எப்படி சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பா சைட்டில் தான் செய்கிறாங்க, எங்கள் அம்மா சைட்டில் சொந்தக்காரவங்க தான் செய்கிறாங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ யாருமே விசாரிக்க விரும்பலை. இங்கே நிறையா பிள்ளைங்க மாட்டியிருக்கா இல்லையா என்னான்னு தெரில. அவங்கவுங்க பிள்ளைங்களை காட்டும்போது காட்டுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் குடும்பம் மாட்டியிருக்கு. இம்ப்ளான்ட் போட்டு பல மடங்கு வேலை கொடுக்க பார்க்குறாங்க. இதை கேட்டால் நியாயம் வரல. எங்கேயோ லோரி விழுந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபேமிலியாக போயிட்டுருப்போம். எங்கேயாச்சும் வெளியே ஒரு வாட்டி பார்த்தேன், இது டேங்கர் உளுந்து கிடக்கு வளவில், சென்னாய் போகிற பாதையெல்லாம் அந்த யூட்டனில் உளுந்து கிடக்கு. அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? அது உளுந்துச்சு, எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. அதே மாதிரி தான் நானும் பார்த்துட்டு போனேன். ஸோ என்ன காசு என்னமோ எண்ணெய் வச்சு தான் அந்த டேங்கர் உளுந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் என்னையும் பார்த்து. ஆனால் இங்கே சின்ன பிள்ளையிலேருந்து விஷயம் நான் பார்க்க வந்திருக்கேன், இதை பார்க்க வந்திருக்கேன். நிறையா ரொம்பா பார்த்துருக்கேன் நான் வேலை செஞ்ச இடத்துல. ஸோ வெரைட்டி இந்த நம்பர் கார்டுங்களை ரொம்பா பண்ண வச்சு யூமோவில் எவன் விரட்டுறான்னு தெரியல, இவங்கள வச்சு விரட்டி அப்புறம் நான் அங்கே வேலை செய்வேன். இன்றைக்கி முழுசாகவே நம்பர் காரவங்க மேலே போட்டாங்க. யார் செய்கிறா, எதுக்கு செய்கிறீங்க, என்னத்துக்கு செய்கிறீங்க, யார் விரட்டுறா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் என்னை பிடிச்சி போட்டுட்டு சில நேரத்தில் சொல்கிறீங்க, கட்டத்தில் சொன்னீங்க இது அது என்னது சத்யராஜ், நீங்கள் இவங்கன்றாங்க அவங்கன்றாங்க. எனக்கு பிரச்சனை யாரு கூடயும் வேணாம். நீங்கள் நான் பார்க்குற சர்வசாதாரணமாக நான் வேலை செய்ய இடத்துல துணி கடையில் புதுசாக அடிப்பட்டு இறக்குறாரு பின்னால் வீட்டுக்கு வரிசையில். எனக்கு தெரிஞ்ச கூட்டாளி எத்தனை வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி 3-4 வருஷம் தான் புது வீடு வாங்கி நிர்வாணா சுடுகாட்டில் இறந்துட்டாங்க. ஆனால் இங்கே என்ன டவுட்டுன்னா, நான் பார்க்குறதெல்லாம் இவங்க உண்மையிலே நேச்சுரலாக அடிபட்டு சாகிறாங்களா, இல்லை இவங்க அடிபட்டு சாவ போகிறாங்கன்னு தெரியும் புருஷன், இல்லைனா அவங்க கூட சேர்ந்தவங்க அடிபட்டு சாவ போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் இவங்க இதை கையில் எடுத்துருக்காங்களா. ஏன்னா யாருக்குமே எனக்கு தெரிஞ்ச கூட்டாளி கூட குரோனி
குரோனி ஸ்லிம்மிங் ஷூட், அது என் கூட செஞ்சவங்க. அவங்க மாமன் கூட தீபாவளிக்கு வந்து லீவு, என்னமோ சூப்பர்மேன் அடிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணியை போட்டு போய் புளிய தமிழ் அடித்து ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி இறந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சாவுறாங்க. எனக்கு தெரியல, இவங்களுக்கு வந்து தெரிஞ்சு தான் நடக்குதா, இவங்களுக்கு தெரிஞ்சு தான் வந்து பலி கொடுத்துருக்காங்களா, இல்லை விரட்டப்பட்டு பலி கொடுத்துருக்காங்களா, எனக்கு தெரியாது. ஸோ என்னத்துக்கு இன்றைக்கி என் மக சிங்கப்பூரில் வேலை செய்யுது. இப்போ தான் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்யுது. வீட்டில் வந்து கரண்ட் காசு கட்டலை, தண்ணி காசு கட்டலை. நான் போய் நெஞ்சு வலி வந்து சிவியர் நெஞ்சு வலி வந்து எம்சி கொடுத்து அப்பயும் வந்து இவங்கள வேலைக்கு போக விடாமல் பாய் ஃப்ரெண்டு இவங்க கூட்டாளி பாய் ஃப்ரெண்ட் கூட்டாளிலாம் 3 வருஷம் 7 வேலை 8 வேலை 2 வாரம் போவாங்க, எடுத்துகிட்டு போய் அங்கே ஆடுங்க இங்கே ஆடுங்கன்னு வீட்டுக்கு வந்து காசை கொடுக்குறதில்ல. நானும் பார்த்தேன் 4,6 வெளியிட்டு எல்லாம் ஏறிடுச்சு. சுக்காய் பிந்து சுக்காய் ஆனால் இண்டா ஓட்ரு கரண்டு காசு 800 வெள்ளி கூட தண்ணி காசு. ஸோ நெஞ்சு வலியை வச்சுக்கிட்டு போக முடியாது சொல்லிட்டு நான் போய் மேபேங்கு சிஎன்பிலாம் போய் பெண் வைத்தேன். அங்கே ஒர்க்கரு க்ளீனர் தெலுங்குக்காரவங்க வெக்கமாக இருக்கலாம், பொம்பளைங்க வந்து இந்த மாதிரி டிஷ்யூ ஊற்றுக்கிட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டு தமிழால் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஆனால் உள்ளுக்கு வந்து என் உடம்புல விழுவான் சொல்லி அவமானப்படுத்த சொல்கிறான். ஸோ அங்கே வந்து உட்காந்தே சும்மா எதுவுமே விற்காமல் கூட விற்கிறாங்க. நாய்க்காரவங்க, சீனவங்க, இஸ்லாமில் சேர்ந்தவங்க நிறையா பேர். ஆனால் அவங்களெல்லாம் யாருமே கேட்கல, ஒன்றுமே இல்லை, என் பாடு. ஸோ இதுங்க வந்து 3 வருஷம் வந்து என் மக தலையெடுத்து வீட்டு அதான் சொல்கிறேன்ல, வீட்டு நல்லா இருந்த குடும்பத்தை என் மகளை வச்சு தான் 2வது மகளை வச்சு தான் என்னென்னமோ பண்ணி பிரித்தாங்க. ஓகே. ஸோ 3 வருஷமாக எத்தனோ வேலை 7 வேலை 8 வேலை. ஆனால் வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது. 2 வாரம் எடுத்தால் இங்கே போய் ஆடுறது அங்கே போய் ஆடுறது, தொப்பி பந்தய போடுறது, வீட்டுக்கு காசு வரதில்ல. ஸோ அப்படி இப்படின்னு கட்டி எடுத்தால் திருப்பியும் அதே தான் செஞ்சாங்க. திருப்பியும் அப்படி இப்படின்னு கட்டி எடுத்தேன். இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து சன்ல ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. அந்த முடி வந்து அடிக்கடிச்ச மாதிரி இருக்குமே சாய்பாபா, எனக்கும் அவருக்கும் இன்னும் நான் பார்த்ததே இல்லை. அவருக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் அவரை பற்றி மட்டமாக பேசுனதில்லை. ஸோ அங்கே வேலை செய்கிறாங்க. 6-7 மாதம் வந்து 5 கிலோ அரிசியும், இந்த நாய் இருக்கிறனால நாய் வளர்க்குறனால அதுக்கு ஒண்டி 2 கோழி 3 கோழி வாங்க போகிறாங்க. வீட்டுக்கு எந்த ஜாமான் வாங்கி போடுறதில்ல. வீட்டுக்கு ஜாமான் வேறு போது வரமாட்டுது 6-7 மாதம். அப்புறம் அன்றைக்கி வந்து கோழி கூட வாங்கலன்னு சொல்லிட்டு நான் கழுத்தில் வந்து ஒரு 5 கிராம் சங்கிலி போட்டிருந்தேன். யாரோ வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க வந்து கொடுப்பாங்க, நம்மள்ட்ட தான் சண்டை போடுவாங்க, நம்மள்ட்ட தான் ஏற்றி நிற்பாங்க, நம்மள்ட்ட தான் எல்லா அதாவது இந்த நேபர்ஸ்கிட்ட வந்து அநியாயம் பண்ணி நம்ம தான் மோசம், நம்மனால தான் குடும்பம் பிடிச்சிச்சின்னு எல்லாத்தையும் காமிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் காமிப்பாங்க எங்கள் வீட்டில். ஆனால் எங்கே போகுது காசு, எங்கே வருது? ஸோ வீட்டுக்கு வந்து முனிக்கு வந்து சாப்பாடு, அதாவது எங்கள் டாக்கு சாப்பாடு இல்லாமல் நானும் என்ன செய்யுது, கொடுக்க வேணான்னு தான் நினச்சேன், கழட்டக்கூடாதுன்னு. அதுக்காட்டி அவங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சு, எப்படியாச்சும் அந்த சங்கிலியை வாங்கிட்டேன். ஆனால் இவங்க சொன்னாங்க போய் வச்சு அவங்க இதுக்கு தேவைக்கு மாதம் முடிகிற வரைக்கும் பாய்க்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் அது போய், ஏன்னா நான் வந்து இவங்க வச்ச சூறா பஜாவை எடுத்து காமிங்கன்ற, ஃபோட்டோ பிடிச்சி காமிங்கன்ற, ஆனால் எனக்கு வர மாட்டேது. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளையிலேருந்து நகையை பிடிங்கிறது இவனுங்க யார் எவனுங்க. என் வீட்டுக்காரர் வந்து ஜேஇஎல்ல தானே வேலை செஞ்சார். ஸோ அவரோட கூட்டாளி, எல்லா கூட்டாளியும் தெரியும், ஜேஇஎல்ல வேலை செஞ்சவங்க காப்பார் சாமி எல்லாத்தையும் தெரியும். ஸோ அதில் ஒரு கூட்டாளி வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க இங்கே வந்திருந்தாங்க கிளாங்லேருந்து. எல்லாம் ஒரு கூட்டம் தான். கிறிஸ்டியன் வீட்டில் வாழ்ந்தன 2வது அக்கா எஞ்சிலா யூபர்ட் பேரா சின்ன கான்னு கூப்பிடுவோம். அவங்க புருஷன் அங்கே தான் ஜெயிலில். இப்போ என் வீட்டுக்காரெல்லாம் அங்கே தான். அப்போ எனக்கு அப்போ தெரியாது, அப்புறம் தெரியும். ஸோ அவங்க பையன் வந்து தேவன் 2 சுழி. ஸோ அவங்க என் வீட்டுக்காரர் தான் வந்து கொடுத்தாரு அந்த பையனை. அவங்க அம்மா அவங்க ஃபேமிலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். பார்த்தா அவன் 2 சுழியாக இருந்தாலும் அவன் 4 வயசு, என் பையனுக்கு 1 வயசு. இந்த போக்கனா கொட்டையை கொடுத்து தொண்டையில் மாட்டி சாவடிக்க பார்க்குறது, தள்ளி பல்லுலாம் உடஞ்சி. ஸோ இந்த மாதிரி தான் கேட்டால் வந்து அந்த தேவர் கூட்டம் என் பிள்ளைங்களை சாவடிக்க பார்க்குதுன்னு. அப்புறம் ப்ளே கிரவுண்ட் தாமானாவம் அங்கே போனால் பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு ப்ளே கிரவுண்டுக்கு போவேன் ஜெஸ்கோ பின்னால் தாமான் ஆவாங்க. நான் நினச்சே பார்க்கல, என் பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கு அப்போ 2 வயசு, பெரிய பிள்ளைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாமே தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கூட்டமாக. அங்கே போய் ஃப்ரெண்ட் பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறிட்டு 2 வயசு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க அந்த கம்பி ஸோ சறுக்கிட்டு வருவோம். அது ரொம்ப பெருசு, 10 ஃபீட்டுக்கு மேலே வளர்த்தியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனிக்கல. ஸோ அங்கே வந்து என்ன காமிச்சாங்கன்னா, அங்கே உள்ள ரெனோவேஷன், அதாவது
தமனாவும் ரெனோவேஷன் வந்து ஒழுங்காக செய்யலை. என் 2-3 வயசு பிள்ளைங்க எப்படியும் பெருசாக தான் இருக்குங்க. அந்த கம்பியில் உள்ளுக்கு பூந்து காலை விட்டு, ஐயோ என் உயிரே போச்சு, அப்படியே நில்லு நில்லு நில்லுன்னு. அன்றைக்கின்னு பார்த்து ஒண்டியாக போனோன்னா யாருமே இல்லையா, நில்லு 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 நில்லுமா நில்லு நில்லு. அதாவது கொஞ்சம் என் பேச்சை கேட்காம கொஞ்சம் ஸ்டபனாக இருந்து இங்கிட்டு குடிச்சிருந்தாங்கன்னா என் பிள்ளை செத்துருக்கும். ஸோ இதே தான் ஸ்கூலுக்கு போனால் இங்கே மேலே 3வது மாடி 4வது மாடியில் கம்பி இல்லை, வெறும் கண்ணாடி ஒண்டி தான் இருக்குது. ஆபத்தான மரம் வந்து நட்டு வச்சுருக்காங்க, முள்ளாக நடம். நானே அங்கே வேலை செய்யும்போது நான் எப்போ வந்து அங்கே இந்த வழியாக போகிறோன்னா அப்போ தான் அதே வந்து அந்த மரம் பம்ப் 3 மாதிரி இருக்கும். அது ஒரு ஜெனிஸ் பம்ப் 3. ஆனால் 4 மாடிக்கு மேலே இருக்கும். ஒன்று வந்து தலையில் விழுந்துச்சுன்னா செத்துரும். அவ்வளோ பெருசு, தூக்க கூட முடியாது, பொம்பளை இழுத்துட்டு போகணும். ஸோ 2-3 வாட்டி அப்படி தான் அங்கேருந்து வர சொல்லி 2-3 வாட்டி. நல்ல வேலை அவங்க போட அந்த சயின்ஸ் காற்று அடித்து உழு வைக்கும்போது தள்ளி தான் உழு வச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்கூலு வந்து ஒழுங்காக செய்யலை, ரெனோவேஷன் செய்யலை. கண்ணாடி இருக்குது 3வது 4வது மாடியில், ஆனால் கம்பி இல்லை. ஆவுத்து காட்டு ஹவுஸுக்கு பின்னால் எல்லாம் முள்ளு செடி. பிள்ளைங்க விளையாடும்போது தள்ளி கிள்ளி விட்டுச்சுன்னா ஆவுத்து அப்படின்னு. இவங்களுக்கும் எனக்கும் என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. இவங்க ஏன் தேவையில்லாமல் இங்கே கொண்டு வந்து மாட்டி, நானே ஆசிரமம் எங்கே போகிறது தெரியாமல் ஆசிரமத்துக்கு போனால் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தோன்னே இங்கே மண்டையை உடைக்க, அதாவது என் உடம்புல விழுவேன், ஆசிரமத்தில் சொல்லியிருக்க மாட்டேங்க, என் உடம்புல விழுவேன். மண்டையை உடச்சி பேர்த்து பிள்ளைங்க பிரச்சனையாக்கி ஃபேமிலி வைலன்னு சொல்லி பிள்ளைக்கும் கை கிராக் ஆகி ஃபேமிலி வைஸ்ன்னு சொல்லி அவரை வந்து கேஸில் போட்டாங்க, போலீஸ் கேஸில். எங்களை கொண்டு போய் எனக்கு வந்து சாப்பு வைக்காமல் தையல் போடாமல், ஏன்னா சீன பின்னால் தையல் போடாமல் கேட்டால் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க சாப்பு ரஷ்மி பாலாயோட இல்லை, எல்லாம் போட்டு கேட்டு. ஆனால் எங்கள் ஆசிரமத்தில் வந்து நான் போனதுலேருந்து எங்களோட மெயின் எங்கே போனாலும் சரி, எங்களுக்கு யாராச்சும் விஐபி வந்தாலும் சரி, மொதல் டான்ஸ் வந்து நாங்கள் ஆடுறது மல்டி ரேஷனல் டான்ஸ். அதாவது தமிழ் பாட்டு, மலாய் பாட்டு, சீன பாட்டு, கடைசியாக வந்து எல்லாம் சேர்ந்து இங்கிலீஷ் பாட்டு சச்சா மாதிரி ஆடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒத்துமையை சொல்லி கொடுத்த இடத்துல எப்படி அங்கே வந்து அடித்து மண்டையை உடைக்க சொல்லுவாங்க. ஸோ இது யார் செய்கிறா? இன்றைக்கி வந்து எம்ஐசி மகன முடியாது, அது இதுன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க செய்யலை. இவங்களுக்கு மேலே இன்னும் யாரோ இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்டர் வராங்க, ஆக்ட்ரஸ் வராங்க, யாரோ என்னமோ சொல்கிறாங்க. இன்றைக்கி டிக்டாக்ல வந்து ஸ்கேண்டல் புதுசாக இருக்கும்போதே ஸ்கேண்டல் வச்சுருந்தேன். இவங்களுக்கு என்ன தெரியும், நான் வந்து ஆர்மியோட சிப்பு, நானும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து இவங்க வந்து இலீகலாக அப்ரூவ் பண்ணி இலீகலாக கவர்மெண்ட் அந்த மாதிரி போடல. எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மாட்ட எதுவுமே கேட்கல. ஸோ இம்ப்ளான் எங்கள் அம்மா அப்பா உடம்புக்கு வந்து நம்ப வச்சு எங்கள் அப்பாவை சாவடிச்சிட்டு இலீகலாக இவங்க இஷ்டத்துக்கு ஓட்ட வச்சுக்கிட்டு இவங்களா என் காசை சாப்பிட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டு அடிக்கிறது, எங்கேயும் வெளியே போகக்கூடாது, வாழக்கூடாது எல்லாம். அதாவது என் ஹஸ்பண்டும் வந்து இவங்க சொல்கிறது தான் அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இதை யார் செஞ்சால் எதுக்கு செஞ்சாங்க, ஸ்கூல் படியா இல்லை நாங்கள் வளர்ந்த கிறிஸ்டின் படியா? ஸோ அங்கேயும் வந்து நானின்னு என் கூட்டாளி, அவங்க அப்பா வந்து போலீஸான்னு தெரியல, அது படியா அவங்க படியா? ஸோ யாரோ திருடுறது, யாரோ அடி வாங்க வைக்கிறது, சூரின்னு மொத்தத்தையும் சம்பாதிக்கிறது. 4 வயசுலேருந்து கையை வச்சு சம்பாதிக்கிறதெல்லாம் நீங்கள் மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்ன? இம்ப்ளான்ட் போட்டு ஒரு சக்தி இருக்குது, பவர் இருக்குது, கவர்மெண்ட் யூனிஃபார்ம் இருக்குது. ஸோ இவ்வளையும் வந்து நீங்கள் மேபி யாருன்னு கூட எனக்கு தெரியாது இப்போதைக்கு. மேபி வந்து பெரிய இடமா இருக்கலாம், மேபி ஏதோ ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக கூட இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். என்னென்னமோ பேச்சு வருது, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அள்ளி வாரி கொடுத்தோன்னே நகை கடை, அந்த கடை, இது கடை, பஸ்ஸு, லாஜிஸ்டிக்கு, டாக்ஸி வேறு, இது வேறு, ஒரு இடத்துலையே 3-4 வேலை எடுத்து கொடுத்துட்றாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் தூக்கி விட்டு நல்லா ப்ராஃபிட் வர நேரத்தில் மல்லிகைப்பூ கொள்ளையெல்லாம் அந்த நேரத்தில் பிடுங்கி போய் பாத்ரூம் கழுவிக்கிறாங்க. ஸோ இவங்க யாருன்னு தெரில. நான் அடுத்தது வரேன்.